guys. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அரேஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரேஸில் வந்து சிங்கிள் டைமென்ஷனலாக இருந்தால் அரேஸில் வந்து சிங்கிள் டைமென்ஷனல்னா தென் 2 டைமென்ஷனல் அதோட டிக்ளரேஷன், தென் அதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம், தென் ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம், அதில் என்னென்ன டைப்ஸில் நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அதை நம்ம பார்க்க போகிறோம். தென் ஸ்ட்ரிங்கோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக். ஓகே, ஸோ அரே. ஸோ வாட் இஸ் ஜென்ரலி அரே அப்படின்னா என்ன மாதிரி சொல்லிக்கலாம்ப்பா. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த collection of similar type of data items. Okay, so for an example, ஒரு இன்டிஜருக்கு ஒரு அரே நான் கிரியேட் பண்ணேன்னா அந்த அரேல நான் என்னென்ன வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ண முடியும், ஒன்லி இன்டிஜர் டைப்ஸ் மட்டும் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை நான் வந்து ஒரு அரே சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை ஒரு கலெக்ஷனை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி எனக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 வேரியபிள்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வேரியபிள்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த மெமரியில் வந்து எனக்கு எங்கேனாலும் எனக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, கண்டினியூஸாக இருக்காது, சீக்வன்ஸாக இருக்காது. ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ ஸோ அந்த பாசிபிலிட்டிஸில் எனக்கு வந்து போய் ஸ்டோர் ஆகும். பட் இதுவே வந்து ஒரு அரேவாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரேவாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன், AF5 அப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட மெமரி எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக எனக்கு வந்து இருக்கும். எப்படி இருக்கும்ப்பா, எனக்கு வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து இருக்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு எலமெண்ட், இந்த செகண்ட் எலமெண்ட், இந்த தேர்ட் எலமெண்ட், நீங்கள் ஃபோர்த் எலமெண்ட் அண்ட் ஃபிஃப்த் எலமெண்ட், எனக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு வந்து இருக்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸு எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், எனக்கு வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இதான் வந்து நார்மலாக ஒரு வேரியபிள், ஒரு 5 வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு அரேவாக நம்ம வந்து ஒரு இன்டிஜரே நான் வந்து 5 வேரியபிள்ஸ் நான் க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் அப்படின்னு ABCD அப்படின்னு ஒரு 5 வேரியபிள்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு லொக்கேஷனில் எனக்கு போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ரேதர் நம்ம அரேஸ் அப்படி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், AF5 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், the memory will be allocated in a continuous manner. Okay, continuous எனக்கு வந்து மெமரி இருக்கும் and the values will be stored. Okay, and the values will be stored in a sequential way. Okay, so இதுதான் வந்து அரேக்கும் நார்மல் வேரியபிள்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, அரேக்கு நார்மல் வேரியபிள்ஸ் ஒரு 5 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் 5 இன்டிஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதுவே நான் ஒரு அரேவாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் எனக்கு இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, தென் அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a derived data type. ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஸோ டேட்டா டைப்பில் 2 டைப் இருக்குது. ஒன்று நினைப்போம், ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ப்ரிமிட்டிவ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து தான் டிரைவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன ப்ரிமிட்டிவ், செகண்ட் ஒன் டிரைவ். அந்த ப்ரிமிட்டிவ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இன்ட்டு, கேரக்டர், ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். ஓகே, இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, இதெல்லாம் வந்து என்னவா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டிரைவ் டேட்டா டைப்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னா அரேஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, யூனியன் இருக்குது, எனும் இருக்குது. இதெல்லாம் வந்து டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ அரேஸ். ஓகே, ஸோ இதான் வந்து அரேஸ். ஸோ அந்த அரே அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் a simple data structure where each element can be randomly accessed by using the index number. ஓகே, ஸோ இது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து ஸோ நான் கம்மிங் ஸ்லைடில் வந்து 1 by 1 நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரேயோட ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு அரே அப்படின்னு எடுத்தோன்னா என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு அரே அப்படின்னு எடுத்தோன்னா இட்ஸ் கேரிஸ் த சேம் சைஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் எனக்கு வந்து இருக்கும். ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த அரே விச் ஹாஸ் த சேம் சைஸ். ஓகே, அண்ட் தென் த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்ப்பா கண்டினியூஸ் மெமரியில் எனக்கு வந்து இருக்கும். அண்ட் த எலமெண்ட்ஸ் கேன் பி ரேண்டம்லி அக்சஸ். ஸோ எந்த ஒரு எலமெண்ட்னாலும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், ரேண்டமாக கூட நான் அக்சஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நான் சீக்வன்ஸாக கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ with respect to array, with respect to the array concept. Okay, so next. Okay, so the array அப்படி நம்ம எடுத்தோம்னா one dimensional and 2 dimensional and multi dimensional இருக்கலாம். நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 1 dimensional எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், 2 dimensional எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அதுதான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சிங்கிள் டைமென்ஷனல். ஓகே, 1 dimensional பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல். அது எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா டேட்டா டைப் நேம். ஓகே, டேட்டா டைப் தென் அரே நேம் அண்ட் திஸ் இஸ் த சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன சொல்லுவாங்கப்பா, சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லக்கூடாது, அதுக்கான ஜென்ரல் கரெக்டான டைம் என்னப்பா சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர். ஓகே, தென் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம்னா int AF5 அப்படி நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ int AF5 அப்படிங்கிறது என்ன, ஸோ இந்த அரேயோட மேக்ஸிமம் சைஸ் எனக்கு என்ன இருக்குது 5. ஸோ 5 எலமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் நான் எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்ப்பா, 5 எலமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, அது என்ன டைப்பில் இருக்குன்னு எல்லாமே எனக்கு வந்து இன்டிஜர் டைப்பில் தான் இருக்கும். ஒன்ஸ் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து மெமரி எனக்கு வந்து இப்படி அலோகேட் ஆகிடும். ஓகே,
memory எனக்கு வந்து sequence எனக்கு வந்து allocate ஆகும் a of 0 a of 1 a of 2 a of 3 a of 4 so the a's அப்படிங்கிறது என்னப்பா அந்த அரேயோட நேம் இந்த 0 1 2 3 அப்படிங்கிறதுனா it's an index value it's an index value okay சரியா so this is how so we can declare a single dimensional one dimensional array எப்படி தான் நம்ம வந்து create பண்ண முடியும் okay next அந்த ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த அரேல நம்ம எப்படி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓகே எக்ஸ்பிளிசிட்டாக நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஒவ்வொரு வேல்யூவை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ மீன் லேட்டர் ஆஃப் த வீடியோ ப்ரெசன்டேஷன் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் a of 0 = 80 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் a of 0ல எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 60 அப்படிங்கிறது எனக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும் a of 1ல ஸ்டோர் ஆகும் 70 அப்படிங்கிறது எனக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும் a of 2ல ஸ்டோர் ஆகும் அண்ட் 85 அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் a of 3ல உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும் ஓகே அண்ட் 75 அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் இந்த லாஸ்ட் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும் ஓகே என்றைக்குமே வந்து அரே அப்படின்னு எடுத்தோன்னா ஓகே ஜீரோலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வந்து இது பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் second element, third element, fourth element and fifth element okay and each and every element can be accessed with the help of this index value so a of 0 அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா a of 0 அப்படிங்கிறது எனக்கு எந்த வேல்யூ ரெஃபர் பண்ணும் 80 அப்படிங்கிற வேல்யூக்கு எனக்கு வந்து ரெஃபர் பண்ணும் இப்போ a of 3 நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் a of 3 print offல a of 3 நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும் 85 அப்படிங்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஹோ நார்மலி we can traverse through the array ஓகே ஒரு அரேயில் இருக்க எலமெண்ட் கூட நம்ம எப்படி ட்ராவல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா with the help of this index values ஓகே இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் தான் என்னால் வந்து ட்ராவல்ஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 2 dimensional அரே ஸோ 1 dimensional அரே நமக்கு எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருக்கோம் அண்ட் 1 dimensional அப்படியே வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 2 dimensional அரே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 2 dimensional அரே ஸோ 2 dimensional அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரு வேல்யூ எனக்கு வந்து ஸோ 2 dimensional அப்படின்னு இருக்கணும் நார்மலாக இது வந்து எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸில் எனக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எனக்கு வந்து இருக்கும் ஓகே ஒரு டெக்ளரேஷன் எப்படி நம்ம பண்ணுவோம் டேட்டா டைப் அரே நேம் தென் ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ் ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ் அதுக்கு ஒரு சிம்பிளாக எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இன்டிஜர் டைப்பில் ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணேன் 2 dimensional அரே க்ரியேட் பண்ணுறேன் அதோட ரோ சைஸ் என்னப்பா 4 அதில் காலம் சைஸ் என்ன 4 ஓகே விச் மீன்ஸ் தட் 4 cross 4 ஓகே 4 rows இருக்கும் எனக்கு வந்து 4 columns எனக்கு வந்து இருக்கும் ஓகே ஒன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட் எனக்கு எப்படி மெமரி அலோகேட் ஆகும்பா 4 cross 4 மேட்ரிக்ஸ் எனக்கு வந்து மெமரி எனக்கு வந்து அலோகேட் ஆகும் ஓகே அது எப்படி அலோகேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ ஒன்ஸ் இன்ட்டு சரி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம் இன்ட்டு a of ஓகே சாரி இன்ட்டு a of 4 cross ஐ மீன் 4 rows 4 column ஓகே ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு 4 rows எனக்கு வந்து இருக்கா ஓகே 4 rows இருக்குது அண்ட் 4 columns எனக்கு வந்து இருக்குது ஓகே ஸோ இதை வந்து ஐ மீன் இந்த ஹரிசாண்டலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ இந்த இதை நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கப்பா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் வெர்டிக்கலாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எனக்கு இந்த செல் வேல்யூ எனக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரோ வேல்யூ எனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன காலம் அதாவது எந்த ரோவில் எத்தனாவது எலமெண்ட் நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க எந்த ரோவில் எத்தனாவது எலமெண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ரோவோட வேல்யூ எனக்கு வந்து வேணும் அப்படின்னா எனக்கு எத்தனை இருக்கணும்ப்பா ரோ வேல்யூ எனக்கு வந்து இருக்கணும் காலம் வேல்யூ எனக்கு வந்து இருக்கணும் எனக்கு இதோட வேல்யூ எனக்கு வந்து வேணும்னு நினைப்பா 0th ரோவில் ஓகே 0th ரோவில் எத்தனாவது ஐ மீன் எந்த காலமில் இருக்குது செகண்ட் காலமில் எனக்கு வந்து இருக்குது 0,2 ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிங்கிள் வேல்யூ எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எத்தனை டைமென்ஷன் எனக்கு வந்து இருக்குது 2 இண்டெக்ஸ் வேல்யூ நான் வந்து ரெஃபர் பண்ணணும் 2 இண்டெக்ஸ் வேல்யூ நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அதனால இது என்னென்னு சொல்லுவாங்க 2 dimensional அரே அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வேல்யூ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் வேணும்ப்பா செகண்ட் ஐ மீன் செகண்ட் ரோவில் எத்தனாவது எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஓகே 2,1 அப்படி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த வேல்யூ ஓகே ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி செல்லை ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அதோட ரெஸ்பெக்டிவ் ரோ நம்பர் அதோட ரெஸ்பெக்டிவ் காலம் வேல்யூ நான் வந்து மென்ஷன் பண்ணணும் அதனால இது என்னென்னு சொல்லுவாங்க 2 dimensional அரே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு 2 dimensional அரே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் தென் அந்த 2 dimensional அரேல வேல்யூஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் வேல்யூஸ் நம்ம எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ திஸ் இஸ் how we can initialize a value okay this is how we can initialize the value say for example இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு செட் இருக்குது பார்த்தீங்களா
இந்த ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இது வந்து 0th ரோக்கான வேல்யூ, இது வந்து 0th ரோக்கான வேல்யூ. இது வந்து 2, 3, 4, 5 கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ரோ நம்பர் 1க்கான வேல்யூ. அடுத்து இது வந்து ரோ நம்பர் 2க்கான வேல்யூ, இது வந்து ரோ நம்பர் 3க்கான வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே வந்து அசைன் ஆகிருக்குது. ஃபஸ்ட் ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன அசைன் ஆகிருக்குதுப்பா, 1, 2, 3, 4 இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, 1, 2, 3, 4 அப்படின்னு எனக்கு வந்து அசைன் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வேல்யூ நான் ரெட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பொசிஷன் இருக்கணும்ப்பா, 0, 1 அப்படின்னு நான் வந்து கொடுக்கணும். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப்ட வந்து 3, 3 அப்படின்னு நான் வந்து கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 3, 3 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கும், ஸோ தேர்ட் ரோவில் இந்த தேர்டில் என்ன காலம் இருக்கோ இந்த வேல்யூ எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு செல் ஒரு வேல்யூ எனக்கு வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எத்தனை இண்டெக்ஸ் வேல்யூவா, ரோவோட வேல்யூ எனக்கு நம்பர் தெரியணும், காலம் நம்பரும் தெரிஞ்சால் தான் நான் ஒரு வேல்யூ என்னால் வந்து ரெட்ரீவ் பண்ண முடியும். ஓகே, சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ரெட்ரீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்ப்பா, 1 டைமென்ஷனல் பார்த்தாச்சு, 1 டைமென்ஷனல் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு, 2 டைமென்ஷனல் பார்த்தாச்சு, 2 டைமென்ஷனலுக்கு எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கிறோன்னா, இட்ஸ் அன் அரே ஆஃப் கேரக்டர்ஸ், ஓகே, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஸ்ட்ரிங் எனக்கு எப்படி டெர்மினேட் ஆகும், /0 அப்படிங்கிறது அதை வச்சு எனக்கு வந்து டெர்மினேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கம்பைலருக்கு வந்து அப்போ தான் தெரியும், /0ன்னு கொடுத்தா கம்பைலர் வந்து கம்பைலருக்கு அதை அப்போ தான் வந்து நாலேஜ் இருக்கும், அந்த ஸ்ட்ரிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற நாலேஜ் இருக்கும். ஓகே, ஏன்னா சி லாங்குவேஜில் வந்து சி வந்து 2 விதமாக டிக்ளேர் பண்ணலாம், 1 பை கேரக்டர் அரே அண்ட் பை ஸ்ட்ரிங் லிட்ரல். 2 விதமாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து 2 விதமாக டிக்ளேர் பண்ணலாம். எப்படி, பை கேரக்டர் அரே அண்ட் பை ஸ்ட்ரிங் லிட்ரல். ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, பை ஸ்ட்ரிங் அரே அப்படி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் initialize your string. ஓகே, கேரக்டர் ch9 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த ch அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கோட நேம், திஸ் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, அதோட சைஸ் வந்து எனக்கு என்ன 9, அதோட சைஸ் என்ன 9. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், COMPUTER, மொத்தம் எனக்கு எத்தனை இருக்குதுப்பா, 8 கேரக்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஓகே ப்ளஸ் இந்த /0 இந்த நல் கேரக்டரோட சேர்த்து. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு என்ன இருக்குதுப்பா, 9. ஓகே, அதனால தான் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது 9 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே. ஏன்னா சைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, சைஸை நான் மென்ஷன் பண்ணாமல் கூட நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது டைனமிக்காக எனக்கு வந்து மெமரி எனக்கு வந்து அலோகேட் ஆகிக்கும். ஓகே, டைனமிக்காக எனக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகிக்கும். ஓகே, அண்ட் ஸோ திஸ் இஸ் two-way. This is the two way by which we can initialize a string. Okay, and by string by define the string by string literal. Okay, string literal அப்படிங்கிறது என்ன, ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் வந்து ஃபுல் ஸ்ட்ரிங்காகவே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேரக்டராக நான் வந்து அசைன் பண்ணேன் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, இப்போ கேரக்டர் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ அவுட் த ஸ்ட்ரிங் நான் டபுள் கோட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதர் நீங்கள் ஸ்ட்ரிங் கேரக்டர் அரேயில் கொடுத்தாலுமே சரி, ஸ்ட்ரிங் லெட்டரில் கொடுத்தாலுமே சரி, எனக்கு எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக தான் எனக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஒவ்வொரு கேரக்டராக தான் எனக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ லைக் நம்ம ஒரு இன்டிஜர் அரேயில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே கேரக்டர் அரேயில் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அட் த எண்ட் எனக்கு எப்படி என்ன இருக்குப்பா, /0 அப்படின்னு எனக்கு வந்து இருக்கும். ஓகே சார், நமக்கு வந்து 2 டைப் இருக்குது, கேரக்டர் அரே இருக்குது, ஸ்ட்ரிங் லிட்ரல் இருக்குது. இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகே, இதில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கானா? எஸ், நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். எஸ், ஸோ கேரக்டர் அரே அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம வந்து ஃபைனலாக /0 கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து முடிக்கணும். பட் ஸ்ட்ரிங் லெட்டரில் வந்து நமக்கு வந்து அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரிங் லெட்டரில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ப்ரீவியஸ் டிக்ளரேஷன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேரக்டர் அரேயில் கொடுக்கும்போது நம்ம ஃபைனலாக எப்படி நம்ம வந்து கொடுத்தோம், /0 வச்சு நம்ம வந்து கொடுத்தோம். பட் ஸ்ட்ரிங் லெட்டரில் வந்து ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்க்குள்ளே அந்த ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் கொடுத்தோம், /0 வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல. பட் இம்ப்ளிசிட்டாக அது வந்து /0 உள்ள போய் ஆட் ஆகிடும். ஓகே, தென் ஒரு கேரக்டரோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு கேரக்டரோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நான் வந்து வேல்யூஸை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், வேறு ஒரு வேல்யூஸை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரலாக, ஓகே, ஒரு காமன் ஸ்ட்ரிங் லிட்டரலாக என்னால் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரக்டர் அரே அண்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ்க்கான இதையுமே நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன்.
and ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணோம். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ 2 விதம் இருக்குது. ஒன் இஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் பை யூஸிங் த நல் கேரக்டர். இது 2 விதமாக நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு கேரக்டரை நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ 2 விதமாக நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணலாம், பை யூஸிங் த நல் கேரக்டர் அண்ட் பை யூஸிங் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, அண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இன்புட் அண்ட் பிரிண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இன்புட் வாங்குறது என்ன ஸ்டேட்மெண்ட்டு ஸ்கேன் அவுட்டு அண்ட் பிரிண்ட் அவுட்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஸோ உள்ளே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன், பெர்சன்டேஜ் ஸ்ட்ரிங், பிகாஸ் இட் இஸ் அன் அரே ஆஃப் கேரக்டர் விச் மீன்ஸ் தட் இட் இஸ் அ ஸ்ட்ரிங். இட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ ஐ நீட் டு அக்செப்ட் த இன்புட். ஓகே, அது என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்ணணும், பெர்சன்டேஜஸ் நான் வந்து கொடுக்கணும். ஓகே, இதில் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நான் வந்து ஸ்கேன் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆம்பர்சன்ட் சிம்பிள் நான் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரிங்குக்கு நான் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் நான் வந்து கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்கேன் அவுட் பெர்சன்டேஜஸ் எஸ்ன்னு கொடுத்தாலே போதும். இட் அக்செப்ட்ஸ் த இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகே, அதேமாதிரி பிரிண்ட் ஆஃப்க்கு அந்த ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ண நார்மல் எப்போதும் போல தான் பெர்சன்டேஜஸ் எஸ்ன்னு கொடுத்தோன்னா இட் டிஸ்பிளேஸ் த ஸ்ட்ரிங். ஓகே, இட் டிஸ்பிளேஸ் த ஸ்ட்ரிங். Then we are going to see the predefined functions in a string. Okay, string la enna predefined functions irukku appadina strlen அப்படிங்கிறது என்ன, it returns the length of the string name. ஒரு string ஓட length என்ன அப்படிங்கிறது வந்து strlen எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் strcpy, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூவை இன்னொரு ஸ்ட்ரிங்கில் காப்பி பண்ணணும் அப்படின்னா this is the predefined function. Say for an example, the value which is present in the source string will be assigned in the destination string. Okay, and strcat அப்படிங்கிறதுனா concatenation, அதாவது 2 ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நான் சேவ் பண்ண எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏபிசின்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டிஇஎஃப் அப்படின்னு இருக்குது. ஓகே, செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு எனக்கு வந்துடும். என்ன வந்துடும், ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட் எனக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் எனக்கு போய் ஸ்டோர் ஆகிடும். எங்கே போய் ஸ்டோர் ஆகிடும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து strcmp அப்படிங்கிறது இருக்குது. 2 ஸ்ட்ரிங்கை நான் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, 2 ஸ்ட்ரிங்கை நான் கம்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவேன், strcmp யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்டிஜர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து டபுள் ஈக்குவல்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. 2 ஸ்ட்ரிங்கை நான் கம்பேர் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக இன்ஸ்டெட் நான் என்ன ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் strcmp. ஓகே, இந்த 2 ஸ்ட்ரிங் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா 0 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்பா 0 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் strrev அப்படிங்கிற ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். strrev அப்படிங்கிறதுனா it returns the reverse string. it returns reversing the string. ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஏபிசி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இது எனக்கு ரிவர்ஸ் பண்ணி எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும், சிபிஏ அப்படின்னு எனக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி எனக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து str லோயர் அப்படின்னு கொடுத்தாங்க. நீங்கள் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் கேஸ் கொடுத்தாலுமே சரி இந்த ஃபைனலி ரிட்டர்ன்ஸ் இந்த லோயர் கேஸ். ஓகே, அதே மாதிரி தான் strupr அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே என்ன கேஸில் இருந்தாலுமே சரி ஃபைனலாக எனக்கு என்ன அவுட்புட்டில் வரும், அப்பர் கேஸில் எனக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எந்த ஹெட்டர் ஃபைலில் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஹெட்டர் ஃபைல் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா string.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தீஸ் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதில் இருக்க எல்லா ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு எங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, string.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த ஹெட்டர் ஃபைலை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் த்ரோஸ் அன் எரர். ஓகே, கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரர் ஸ்டேட்மெண்ட் த்ரோ பண்ணோம். ஓகே, ஸோ மேக் ஷூர் தட் you have included the string.h header file when you are using those predefined functions. Okay, fine. Okay, so next we are going to see array of string. Okay, next we are going to see array of string. Okay, so the array of string அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அரே ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு இங்கே சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இருக்குது என்ன, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் எனக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அறையில் எத்தனை ஸ்ட்ரிங் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும், 5 நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். எத்தனை ஸ்ட்ரிங் நான் ஸ்டோர் பண்ண முடியும், 5 நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ ஈச் ஸ்ட்ரிங்கோட மேக்ஸிமம் கேரக்டர், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் நான் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கலாம், 50 கேரக்டர்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கலாம்ப்பா, 50 கேரக்டர்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மல் ஸ்ட்ரிங்குக்கும் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம் வச்சு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் சிம்பிள் ப்ரோக்ராம் let me explain this concept. Okay, so shall we see the example? Yeah.
So first we see how the one dimensional array will be can be created and initialized. Okay, so இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான் AF5 அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணும்போது நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்ப்பா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஸோ as you all know நமக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும்ப்பா AF0 எனக்கு என்ன போய் ஸ்டோர் ஆகும்? 10 போய் ஸ்டோர் ஆகும். AF1 எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும்? AF1 எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும்? 20 ஸ்டோர் ஆகும். AF2 எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும்? 3 ஸ்டோர் ஆகும். 10 இல்லை 1 2 ஸ்டோர் ஆகும். அண்ட் AF2ல 3 ஸ்டோர் ஆகும். அண்ட் AF3ல 4 ஸ்டோர் ஆகும். அண்ட் AF4ல 5 ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் வாஸ் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் மெமரி கிரியேட் ஆகி இந்த ஒவ்வொரு மெமரிலையுமே போயிட்டு இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் எனக்கு உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ஆப்ஷன்ஸில் நான் வந்து யூஸ் பண்ணலாம்? ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ண என்ன பண்ணுவோம்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் A0 டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்? %d AF0 அப்படின்னு நான் கொடுத்தா எனக்கு என்ன ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து AF1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து AF2ன்னு கொடுத்தா தேர்ட் வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு AF3ன்னு கொடுத்தா ஃபோர்த் வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு AF4 அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து ஃபிஃப்த் வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்படி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 எலமெண்ட்ஸ் இருக்க வேல்யூஸ் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? ஸோ இந்த பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வழியாக நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது ரன் ஆகும் வந்து பார்த்துடலாம். எஸ் 1 2 3 4 5 ரன் ஆகுது. ஓகே, ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 5 வேல்யூஸ் இருக்குது. 5 வேல்யூ நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கண்டினியூஸாக நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் போட்டேன். இதே எனக்கு வந்து 10 வேரியபிள்ஸ் இருந்தால் 10 பிரிண்ட் ஆஃப் லைன் எழுத முடியுமா? ஓகே, எனக்கு 100 வேரியபிள்ஸ் இருக்குது. 100 பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். பட் அதோட இது என்ன? ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி எனக்கு வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த எஃபிஷியன்சி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட், ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஆப்பரேஷன் தான் நடக்குது. என்ன? ஸோ A அப்படிங்கிற அரேலேருந்து நான் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து சேம் செட் ஆஃப் ஆப்ரேஷன் தான் எனக்கு வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, just I am using the looping concept. Now listen பண்ணுங்க. Using the looping concept. With the help of looping concept, I can easily traverse the element which is present in the array. I can easily traverse the element which is present in the array. அந்த அரேல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ஈஸியாக ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன கான்செப்ட் நான் வந்து போகலாம்ப்பா, என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நான் வந்து சூஸ் பண்ணலாம், ஃபார் லூப் நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஃபஸ்ட் டைம் வந்து லூப்போட வேரியபிள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? I = 0ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 0 <5 கண்டிஷன் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஸோ கண்ட்ரோல் உள்ள வந்து எனக்கு வந்து AF5 AF5 அப்படின்னா என்னப்பா, ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ எனக்கு எங்கே இருக்குது? 0 இருக்குதா? அந்த 0 எனக்கு வந்து AF0 எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு AF1 எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். AF2 டிஸ்பிளே ஆகும். AF3 AF4 AF5. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்? 1 டிஸ்பிளே ஆகும். அடுத்து 2 டிஸ்பிளே ஆகும். அடுத்து 3 டிஸ்பிளே ஆகும். அடுத்து 4 டிஸ்பிளே ஆகும். அடுத்து 5 டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 5 டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்? 5 <5 condition false, so it will come out of the for loop. Okay, so நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா? இங்கே பாருங்கள். ஸோ வித்தின் அ சிங்கிள் ஒரே ஃபார் லூப்பில் ஐ எம் ரிட்ரீவிங் ஆல் த 5 வேல்யூஸ் which is present in the array. ஒரு அரேயில் இருக்க 5 எலமெண்ட்டையும் நாங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணியாச்சு. ஓகே, with the help of single for loop statements. Okay, so this is how the control structure can be used for traversing the element in the array. Okay, next ஸோ இந்த இதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் நான் வந்து இது பண்ண போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் அரேயில் இருக்க ஒன்லி ஈவன் நம்பர்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஒன்லி நான் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ண என்ன பண்ணலாம்? ஸோ இன்சைட் த ஃபார் லூப் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் AF5 வந்து மாடுலோ 2 = 0 இருந்தால் மட்டும் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா it just retrieve. Okay, it just retrieve the values. Okay, so even though எனக்கு 5 எலமெண்ட்ல ட்ராவல்ஸ் ஆனாலும் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற எலமெண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். Okay, now this program displays only the even number. Okay, even number which is present in the array. Okay, நீங்கள் லெசன் பண்ணிக்கோங்க.
to 4 அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. ஓகே, சப்போஸ் if I want to work with only the odd numbers which is present in the array, I am just changing the particular relation, particular operator. Instead of equal to, here I am putting as not equal to. Okay, இதை நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுது, just I am getting the only the odd numbers from the array. Okay, so இந்த மாதிரி கான்செப்டில் கூட நமக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும். ஓகே, சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் அரே, சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் அரே, அதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ 1 டைமென்ஷனல் நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 டைமென்ஷனல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக 2 டைமென்ஷனல் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து 2 டைமென்ஷனல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோ சைஸ் அண்ட் செகண்ட் ஒன் என்னப்பா காலம் சைஸ். ஓகே, ஸோ இந்த ரோ அண்ட் காலமை நான் வந்து நேவிகேட் பண்ணணும் கரெக்டாக. ஒவ்வொரு ரோவில் இருக்க ஒவ்வொரு காலமை நேவிகேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட யூசேஜ் என்ன அப்படின்னா நேவிகேட்டிங் த ரோ. இன்னர் ஃபார் லூப்பில் இருக்க பர்பஸ் என்ன அப்படின்னா நேவிகேட்டிங் த காலம். ஓகே, ஸோ அதனால் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபார் i = 0 இருக்கா. ஓகே, ஃபார் i = 0 இருக்குது. ஃபார் i = 0 அதனால் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபார் i = 0க்கு ஸோ ஜேயோட வேல்யூ எனக்கு என்னென்ன வரும் அப்படின்னா j = 0, j = 1, j = 2 வரைக்கும் வரும். ஓகே, j = 2 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ for the first row I am going to work with all the columns of the first row. Okay, which means that ஸோ இங்கே நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. aij அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ij அப்படிங்கிறது என்ன, ஸோ ij அப்படிங்கிறது என்னப்பா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ எனக்கு லூப்புக்குள்ளே வந்துச்சு. இப்போ ஜியோட வேல்யூ என்ன 0, விச் மீன்ஸ் தட் af00. நான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும், af00 போய் எனக்கு போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து கண்டிஷன் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷன் இங்கே வரும். இந்த இன்னர் ஃபார் லூப்லேயே தான் வரும். இப்போ ஜெயோட வேல்யூ எனக்கு வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன ஜெயோட வேல்யூ 1. அப்போது வந்து என்ன ai, j என்னப்பா af0, 1. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குற எலமெண்ட் இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், af0, 1ல் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து ஜெயோட வேல்யூ இப்போ எனக்கு என்னவாகும் 2 ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குற இன்புட் இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், இப்போ af02ல் போய் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3x3ல் ஃபஸ்ட்டு ரோ நான் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட் வந்து 1 2 3 அப்படின்னா 1 2 3 எனக்கு போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரோ இப்போ வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஜியோட கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷன் எனக்கு இங்கே போகிறது மேலே வரும். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து மேலே வரும். இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு வந்து என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்பா 1 இருக்கும். ஓகே, 1 இருக்கும். மறுபடியும் இப்போ உள்ளே வரும்போது ஸோ இப்போ வந்து எகைன் என்ன ஜெயோட வேல்யூ என்ன 0 தான். ஜெயோட வேல்யூ 0 அண்ட் ஜெயோட வேல்யூ 1 அண்ட் ஜெயோட வேல்யூ 2, which means that I am just going to work for the second column. ஓகே, செகண்ட் ரோவில் இருக்க ஒவ்வொரு காலமுக்கும் இப்போ நான் வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ என்னோட வேல்யூஸ் வந்து 4 5 6 நான் வந்து கொடுக்கணும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு வந்து 1 இருக்கா. இப்போ உள்ள எனக்கு வந்து லூப்புக்குள்ளே வருது. இப்போ ஜெயோட வேல்யூ என்ன 1. ஓகே, இப்போ வந்து என்ன af1, 0, af1, 0ல் போய் இப்போ எனக்கு வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து என்ன af1, 1, அடுத்து வந்து af1, 2, af1, 2, af1, 2ல் எனக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நான் 4 5 6 அப்படிங்கிறது நான் வந்து இன்புட்டாக கொடுத்துப்பேன். ஓகே, அடுத்து இப்போ வந்து என்ன ஐயோட வேல்யூ இப்போ எனக்கு வந்து 2 ஆகும். எகைன் இப்போ வந்து என்ன ஆகும் af2, 0 நான் வந்து இன்புட் கொடுக்கலாம். அடுத்து af2, 1, அடுத்து af2, 2. ஸோ ஆல் த 9 values. ஓகே, ஸோ 3x3 நான் டோட்டலாக 9 elements. ஸோ 9 elements நான் வந்து ரெஸ்பெக்டிவ் மெமரியில் நான் போய் ஸ்டோர் பண்ணிட்டேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கேன்-அப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கேன்-அப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஓகே, இங்கே வந்து நான் வேல்யூஸ் நான் வந்து இன்புட் நான் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், அந்த மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூ நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அந்த மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூவை நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் அதே சேம் மேலே யூஸ் பண்ண அதே நெஸ்டட் ஃபார் லூப் கான்செப்ட் தான் இங்கே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். i = 0 கொடுத்துருக்கேன். இன்னர் லூப்பில் வந்து என்ன j = 0, j = 1, j = 2 எனக்கு வந்து ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்பா af0, 0 அண்ட் af0, 1, af0, 2 எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த காலம்ஸ் நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா லெசன் பண்ணிக்கிறோம். 2 டைமென்ஷனல் அப்படி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் 2 ஃபார் லூப்ஸ். ஓகே,
ஒன் இஸ் ஃபார் நேவிகேட்டிங் டு த ரோ அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் நேவிகேட்டிங் த காலம். இப்படி நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், I mean you can retrieve, I mean you can store the value inside the 2-dimensional array as well as you can retrieve the elements from the 2-dimensional array. ஸோ இதை மட்டும் நல்லா மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் எழுதும்போது there is no need to memorize at all. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஓகே, ஒரு அரேல நம்ம எப்படி வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டா போதும். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எவ்ரி திங் வில் பி சேம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து லென்த் ஆஃப் கோட் நமக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மேட்ரிக்ஸில் நான் இன்புட் வாங்கி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைன்ஸ் ஆஃப் கோட் எனக்கு எவ்வளோ இருக்குதுப்பா, 21 நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு, சாரி 22 நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இட் டேக்ஸ் நியர்லி ஒரு 50 நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் எனக்கு வரது பாசிபிலிட்டிஸ் எனக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன, ஸோ இந்த நமக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் எனக்கு எங்கே இன்க்ரீஸ் ஆகும், இந்த நம்பர் ஆஃப் ஃபார் லூப்ஸ் எனக்கு அதிகமாக இருக்கனால தான் லைன்ஸ் ஆஃப் கோட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த எதுக்காக இந்த நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் ஃபார் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஐடியா மட்டும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் ரெஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறது, இன்புட் ப்ராசஸ், ஐ மீன் இன்புட் பண்ணுறது, இன்புட் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே எவ்ரி திங் இஸ் சேம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஐடியா மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலுமே சரி, ஒரு மேட்ரிக்ஸ்னு எடுத்துட்டோன்னா நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணணும், நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி திங் இஸ் இந்த இன்புட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மாறும், அந்த அவுட்புட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தென் நீங்கள் ஃபுல்லாக வந்து எதோ ப்ராசஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராசஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் மாறும். ரெஸ்ட் ரிமைனிங் இந்த ரெண்டு நெஸ்டட் ஃபார் லூப் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து விச் இஸ் காமன் ஃபார் ட்ராவர்சிங் த எலமெண்ட் இன் த மேட்ரிக்ஸ். ஓகே, அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, AI5 நான் என்ன பண்ணியிருக்கப்போ இது வந்து ஸ்டாட்டிக் டிக்ளரேஷன், இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் டைனமிக்காக நான் வந்து இன்புட் கூட நான் வாங்கிக்கலாம். என்ன வாங்கிக்கலாமா, டைனமிக்காக நான் இன்புட் கூட நான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டைனமிக்காக நான் இன்புட் வாங்கணும்னு என்ன பண்ணணும், ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ், ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் டைனமிக்காக நான் வந்து இன்புட் வாங்கணும். ஜஸ்ட் நான் வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு டைனமிக்காக நான் இன்புட் வாங்கணும் என்ன பண்ணணும், ஃபார் I equal to 0, I less than, I less than 5, then I plus plus, and then inside the for loop I'm just going to use the scanf statement, that's it. Okay, so this is how I can get the input from the user dynamically. So இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எனக்கு வந்து இன்புட் வரும், வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டாட்டிக் டிக்ளரேஷனும் கொடுப்பீங்க, அஸ் வெல் அஸ் உள்ள வந்து ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பீங்க. ஒரு வேரியபிள் நீங்கள் ஸ்டாட்டிக்காக நீங்கள் வந்து இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதான் லெசன் பண்ணிக்கோங்க. ஒரு வேரியபிள் ஒரு அரேக்கு நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளிசிட் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் இன்புட் எங்கே நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ஸோ யூசர்கிட்டேருந்து ஒரு வேரியபிளுக்கு இன்புட் வாங்க வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த வேரியபிளுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் இன்புட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு வேரியபிள் கண்டிப்பாக நீங்கள் இன்புட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த கான்செப்ட் போகலாம், இந்த ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். ஓகே, so this is how you can read the input from the user dynamically. Okay, so one dimensional program பார்த்தாச்சு, 2 dimensional program பார்த்தாச்சு. Now we are moving on to the string. ஒரு string நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, so as I have said earlier, ஒரு string வந்து இது வந்து உங்களுக்கு என்ன இருப்பான், by using character array. நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரை நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரை நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் பை செப்பரேட்டிங், ஐ மீன் ரெண்டு கேரக்டர் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் கமா ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஒவ்வொரு கேரக்டரை நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைனலி ஐ ஹவ் எண்டட் அப் த ஸ்ட்ரிங் வித் த /0. ஓகே, இந்த /0 என்னன்னு சொல்லுவாங்க, நல் கேரக்டர்னு கூட சொல்லுவாங்க. /0 என்னன்னு சொல்லுவாங்க, நல் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எனக்கு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்பா, அந்த ஸ்ட்ரிங் எனக்கு வந்து ஐ மீன் நீங்கள் கொடுத்துருக்க அரே ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, அண்ட் நான் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து என்ன டிஸ்பிளே ஆகும், கம்ப்யூட்டர்னு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இங்கே CH2 அப்படிங்கிறத நான் டீனு மாற்றிட்டேன். ஓகே, CH2 அப்படிங்கிறது என்ன, இது CH0, இது CH1, இது CH2. ஓகே, அண்ட் இந்த மாடிஃபைட் ஸ்ட்ரிங் எனக்கு என்ன வரும், CODPUTER அப்படின்னு வரும். ஓகே, எனக்கு அப்படி தான் வருதா அப்படிக்கு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, எஸ், கம்ப்யூட்டர் CODPUTER அப்படின்னு எனக்கு வந்து வருது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னப்பா, பை டிக்ளேரிங் ஐ மீன் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் பை character array. Okay,
ஸோ நெக்ஸ்ட் இந்த சேம் இதை வந்து லைட்டாக நான் வந்து எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ மீன் பை யூனோ பை ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் பை ஸ்ட்ரிங் லெட்டர். ஓகே, எங்களால் லெசன் பண்ணிக்குவாங்க. பை ஸ்ட்ரிங் லெட்டரை நான் வந்து இது பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ஸ்ட்ரிங் லெட்டரல் அப்படிங்கிறதுனா அப்படியே த்ரோட் ஸ்ட்ரிங்கை ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன் இந்த கேரக்டருக்கு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இந்த கேரக்டருக்கு அசைன் பண்ணிவிட்டு இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எனக்கு இப்போ எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் கம்ப்யூட்டர் அப்படின்னு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக நான் ஒன்று மாடிஃபை பண்ண போகிறேன். அதே மாதிரி CH2க்கு ஐ மீன் CH2வில் ஒரு வேல்யூ என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச் பிகாஸ் ஐ எம் retrieving with the help of index value. ஓகே, இப்போ எனக்கு என்ன வரும் அதே மாதிரி கம்ப்யூட்டர்னு வரும். தென் COD PUTER அப்படின்னு எனக்கு வந்து அவுட்புட் வரும். சேம் அவுட்புட் வந்துச்சா. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரிங் லெட்டருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸாக நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ உங்களுக்கு இது பண்ண போகிறேன். இப்போ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. இங்கே CS2ன்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து மாறிடுச்சு. ஓகே, இதே நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் லெட்டர் நான் இங்கே ஒன்று அசைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இந்த கம்ப்ளீட் இந்த அசைனை ரீஅசைன் பண்ண முடியுமா அப்படின்னா that I cannot, that is not possible. ஓகே, இங்கே கம்ப்யூட்டர் அப்படி நான் கொடுத்துருக்கேன், இங்கே DF அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது பாசிபிள் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். எஸ், எனக்கு எந்த வருது என்னால் ரீஅசைன் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு வந்து வருது. ஓகே, ஸோ இது தான் வந்து அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் how you can declaring a string through normal character array and declaring a string through string literals. Okay, and next நம்ம பார்க்க போகிறது வந்து string array. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் string array நம்ம வந்து பார்க்க போகிறோம். string array அப்படிங்கிறது என்னப்பா array of strings. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸ் வந்து என்ன நான் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் நான் கொடுக்கேன் இல்லையா. இதேமாதிரி நான் 5 ஸ்ட்ரிங்கை நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கான்செப்ட் நான் போவேன்ப்பா array of strings நான் வந்து போவேன். ஓகே, இங்கே வந்து எத்தனை ஸ்ட்ரிங் நான் வந்து வாங்கிக்கலாம்ப்பா 5 ஸ்ட்ரிங் வாங்கிக்கலாம். அதோட சைஸ் என்ன ஈச் அண்ட் எவ்ரி ஐ மீன் ஸ்ட்ரிங்கோட சைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும் 50 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 ஸ்ட்ரிங்கு கூட நேவிகேட் ஆகணும் இல்லையா. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் 5 ஸ்ட்ரிங்கு கூட நேவிகேட் ஆகணும் இல்லையா. அந்த நேவிகேஷனுக்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். த பர்பஸ் ஆஃப் ஃபார் லூப் இஸ் ஹியர் டு ட்ராவல்ஸ் த்ரூ த ஐ மீன் த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, அந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங் கூட ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நான் ஃபார் லூப் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் I = 0 I <5 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஹியர் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற இன்புட் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் STR0வில் போய் ஸ்டோர் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு கொடுக்குறது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் STR0வில் போய் ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி நான் ஒவ்வொரு இன்புட்டும் நான் கொடுக்கும்போது ரெஸ்பெக்டிவ் மெமரியில் போய் எனக்கு போய் ஸ்டோர் ஆகும். STR0 STR1 STR2 STR3 STR4 வரைக்கும் எனக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, நான் நீங்கள் நான் வாங்குகிற இன்புட்டை நான் அப்படியே நான் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். அது வாங்கின இன்புட்டை அப்படியே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, இது ரெண்டாவது தான் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எத்தனை ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறப்போ 5 ஸ்ட்ரிங் நான் கொடுக்கணும் இல்லையா. ஹாய் ஹலோ வாட்ச். ஓகே, ஸோ இங்கே வந்து 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. 5 அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, 5 அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இன்புட் வாங்கியிருக்கேன் அண்ட் 5 அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, நவ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கெட்ஸ் அண்ட் புட்ஸுக்கான டிஃப்ரென்ஸையும் நான் வந்து சொல்லிடுவேன். ஓகே, இப்போ we will see. ஸோ ஸ்கேன்ஆஃப் மூலிமா வாங்குறதுக்கும் கெட்ஸ் மூலிமா இன்புட் வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ எகைன் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு லைனாக நான் வந்து டைப் பண்ணுவோம். ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணோம். ஹலோ ஹவ் ஆர் யூ ஐம் ஃபைன். ஓகே, பட் இங்கே நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன வந்திருக்குது ஹலோ ஹவ் ஆர் யூ. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணணும். என்னோட இது பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். பட் நான் ஸ்கேனர் ஸ்டேட்மெண்ட் மூலமா கொடுக்கும்போது என்ன ஹலோ ஒரு ஸ்ட்ரிங்கா ஹவ் ஒரு ஸ்ட்ரிங்கா ஆர் ஒரு ஸ்ட்ரிங்கா யூ ஒரு ஸ்ட்ரிங்கா ஆம் ஒன்று ஃபைன் ஒன்று அப்படின்னு எனக்கு எடுத்துக்கிச்சு. ஓகே, பட் ஃபைனலாக எனக்கு எவ்வளோ டிஸ்பிளே இருக்குது ஹலோ ஹவ் ஆர் யூ ஏஎம் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. பட் என்னுடைய மோட்டோ என்னப்பா நான் ஃபஸ்ட்டு லைனில் கொடுக்கறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், செகண்ட் லைனில் கொடுக்கறது செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் லைனில் கொடுக்க போகிற இன்புட் வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்காக நான் எனக்கு வந்து எடுத்துக்கணும். அப்படின்னா நான் அந்த இடத்துல நான் என்ன ஸ்டேட்மெண்ட் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணுறோம் கெட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சரியா. ஓகே, நான் இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன நான் கொடுத்துருக்கேன் ஹலோ ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன் அப்படி நான் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராமை நான் அப்படியே நான் வச்சுருக்கேன். ஓகே, இந்த அவுட்புட் நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கேனப்பை நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கெட்ஸ் நான் மூலிமா நான் வந்து எடுக்கிறேன். கெட்ஸ் மூலிமா எடுத்துகிட்டு இந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன் ஹலோ how are you I'm fine.
how is your life? It's good. How about your career? ஓகே, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்கேன் ஆஃப் மூலிமா இன்புட் வாங்குறதுக்கும் நீங்கள் நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் ஆஃப் மூலிமா இன்புட் வாங்குறதும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, பட் இந்த இதில் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லைனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணலாம். ஸ்பேஸ் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக எனக்கு வந்து எடுத்துக்கும். ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஐ மீன் ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஸ்பேஸை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக ஹலோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காகவும் ஹவர் செகண்ட் ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, when we are going for a scan of statement. இல்லை நான் ஒரு லைனில் கொடுக்கறது வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கெட்ஸு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, கெட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டில். ஓகே, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் டைப் பண்ணி என்டர் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு லைனாக எனக்கு வந்து ஐ மீன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எனக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட மேக்ஸிமம் சைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கணும்? 50 தான் இருக்கும். நீ 50க்கு மேலே டைப் பண்ணாலும் எடுத்துக்கும். பட் it displays only the 50 number of characters. It displays only the 50 number of characters. Okay. So this is the difference between, you know, by using reading the input from the scanf and reading the input through the gets function. Okay, so next நம்ம வந்து ஒரு string ஓட predefined functions எப்படி நம்ம வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். Okay, and this is the last program, just ஒரு 10 more minutes மட்டும் தான். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்கோட predefined functions நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? string.gets அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, and I'm just going to assign a value computer அப்படின்னு மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஐ மீன் அப்பர் கேஸில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உள்ள நான் எப்படி இருக்குதுப்பா, எனக்கு வந்து லோயர் கேஸில் இருக்குது. இப்போ நான் அப்பர் கேஸ் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். strupr அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன ஸ்ட்ரிங் a அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். யா ஃபைன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும்? யா வந்துடுச்சா? அப்போ அப்படின்னு எனக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து கேப்ஸில் வந்து மாற்றிட்டேன். கேப்ஸில் மாற்றிட்டு strupr பதிலாக strlwr அப்படின்னு நான் கொடுக்குறேன். சாரி, strlwr அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு எல்லாம் ஸ்மால் லெட்டரில் வந்து இருக்கா? பட் இன்புட் வந்து எனக்கு என்ன இருக்குது? கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஸ்மால் லெட்டரில். ஓகே, அண்ட் strrev அப்படின்னு கொடுத்தேன்னப்பா ரிவர்ஸ்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் எனக்கு வந்து ரிவர்ஸ்ட் எனக்கு வந்து இப்போ பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? எஸ், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரிவர்ஸாக டிஸ்பிளே இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து வேலிட்ராமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த சிம்பிள் சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் string predefined functions. The rest of the functions உங்களுக்கு அசைன்மெண்ட்டில் தரேன். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே guys, so and in the next video we're just going to see the pointer arithmetic. Okay, pointers என்னன்னு பார்க்க போகிறோம். and under the pointers, pointer arithmetic, pointer to arrays, pointer with string, இதை தான் நம்ம வந்து next videoவில் we are going to see. Okay, and thank you guys.